பேச முடியாது, காலையில் வந்து பேசிக்கலான்ட்டு போனால் அது நல்லாவா இருக்கு? அதை கூட அதை இன்சல்ட்டாக அவங்க நினச்சி அந்தளவுக்கு ஒதுங்கி தூய்மையை ஃபாலோ பண்ணுறாங்களே, அவங்கெல்லாம் வந்து அழகான நடத்தையை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இப்போ அதை வந்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இதுக்கு டூல் எது? தக்குவா வச்சுக்கிட்டு மேலே ஏறி போனால் முஸ்லீம் ஆகிட்டான். அந்த ஃபஸ்ட்டு வந்தது இல்லை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள், அது என்ன லெவல்? அது இஸ்லாம்ங்கிற லெவல். அதுக்கப்புறம் இன்னும் தக்குவா வச்சுட்டு லெவல் 2க்கு கிராஸ் பண்ணிட்டான். இங்கே வெறும் ஈமான் தான் இருக்குது. நற்செயல் விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா? நற்செயல் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, சொல்லாமலே செய்வாங்கன்னு அர்த்தம். இது லெவல் 2. ரெண்டாவது என்ன? மூணாவது இறையச்சம். அடுத்து இறையச்சத்தை கொண்டு இன்னும் டிராவல் பண்ணி போனாங்க. இந்த டிராவல் பண்ணி கடைசியாக என்ன ஆகிட்டாங்க? மூசின்களாக மாறிட்டாங்க. நான் மூசின்கள் தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான். இப்போ இதே தான் அந்த ஹதீஸில் வரக்கூடிய ஈமான், இஸ்லாம், ஈமான், ஏசான், அதே 3 லெவல். இதுலேயும் பாருங்கள் லெவல் வந்துருச்சு பாருங்க. அப்போ இதில் இஸ்லாம்ங்கிறது லோயர் லெவலு, ஈமான்ங்கிறது அப்பர் லெவலு, ஏசான்ங்கிறது அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய லெவலு. இன்ஷால்லா மீதி இருக்கக்கூடிய ஹதீஸு இன்ஷால்லா இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இது மறுமை நாள் சம்மந்தப்பட்ட அடையாளங்கள், அது நம்ம நிறையா அதில் தனி தொடராக அது பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றி தேவையில்லை. அப்போ இது என்ன பேசுதுங்கிறது புரிஞ்சுக்கணும்ல. இந்த ஹதீஸு தீனில் இவ்வளோதான் விஷயங்கிறதுக்காக வரல. அது நிர்வாகத்தை நடத்துவதற்கு சஹாபாக்களுக்கு, குலஃபாய் ராஷிதீன்கள் இன்னும் 30 வருஷம் ஆட்சி பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய கிரைட்டேரியாஸ், அவங்களுடைய அந்த அந்த அளவுகோல்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிய வைப்பதற்காக அதில் கற்றுக் கொடுத்தாங்க. இதிலே பாருங்கள் 3 கேட்டகரிக்காரங்களுக்கும் இங்கே வந்து சம்மட்டி அடி இருக்குது. இங்கே ஒருத்தனை முஸ்லீமு காஃபிர்னு பிரிச்சுட்டு இருக்காங்களா? யார் பிரிக்கிறா? உலமாக்கள் தான் பிரிக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை கரெக்டாக ஸ்டடி பண்ணால் இவங்களுடைய ஃபித்னால் நம்ம உழுவ மாட்டோமா? அவனை ஏன் போட்டு நீ ஆராய்ச்சி பண்ணிருக்கிற? என்ன லெவலில் அவன் இருந்தாலும் அவன் முஸ்லீம் தான், போ, முடிஞ்சது. இப்போ இவங்க வேலை எடுபடாமல் போயிருமா? அந்த 3 கேட்டகரி சொன்னல, மன்னர்கள், உலமாக்கள், துறவிகள், இந்த 3 கேட்டகரி தனி. இந்த எஹசானை வச்சு தான், அதாவது இதை 2 வச்சு இஸ்லாத்தையும் ஈமானையும் வச்சு யாரை ஏமாத்திட்டு இருக்கிறா? மன்னர்களும் இந்த ஆலிம்களும், இந்த தீய ஆலிம்கள் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் இதை வச்சு ஏமாற்றுவாங்க. மக்களை சுத்த அடிச்சுட்டு இருப்பாங்க. ஈமான் என்னன்னு கற்றுக் கொடுக்குறான்னு ஒரு 150 கிளாஸ் நடத்துவாங்க. எது? அகீதா கிளாஸு, அந்த கிளாஸுன்னு. அதில் குரான் எங்கேயாவது இருக்குமா சார் சிலபஸில்? ஈமான்னா என்னன்னு எங்கே எடுக்கணும்? இந்த வேதங்களை நம்புவார்கள் இருக்குல்ல, வேதத்தை தான் நீ பாடம் நடத்தணும். வேதத்தை எந்த ஃபிர்கா நீங்கள் பாடம் நடத்துது? இஸ்ரார் அஹமது வந்து அவ்வளோ இடங்களில் குரான் தஃப்சீர் தான் நடத்தினார். அவ்வளோ இடங்கள். அவர் வேலை என்ன? தாவானா குரான் தான். குரானை விளக்குறது தான் தாவா. அதுதான் தாவா. மௌலானா மௌதூதி என்ன பண்ணார்? குரான் தஃப்சீர் எழுதினார். இப்போ எல்லா இதுமே இது தானே பண்ணுறாங்க. குரானை வச்சு தான் மெயின் அசல் தாவா பண்ணணும். ஆனால் இந்த உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க? ஈமானை கற்றுக் கொடுக்குறங்கிற பேரில் என்ன சப்ஜெக்ட் நடத்துகிறாங்க? குரானை தூக்கி போட்டுட்டு அது அல்லாத ஒரு சப்ஜெக்ட் நடத்துகிறாங்களா? ஸோ இப்படி எடுத்து அல்லாவுக்கு வந்து அல்லாவுடைய சிஃபத்துக்களை போட்டு அல்லாஹ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்களாம். நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு போட்டு நீங்கள் நோண்ட வேண்டாம். குரான் எங்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ அறிமுகப்படுத்திச்சோ அவ்வளோ அறிமுகப்படுத்துங்க, போதுமா? அதை தாண்டி நாங்கள் அப்புறமா ஸ்டடி பண்ணிக்கிறோம். முதல்ல குரான் தானே. இதை பண்ணிவிட்டு டைம் இருந்துச்சுன்னா வேணால் அது ஃப்ரீ டைமில் அதை பண்ணுவோம். மற்ற கிளாஸ்லாம் வரோம். முதல்ல ஒரு வாட்டியாக இந்த கிளாஸ் நடத்தணும்ல. இதை தூக்கி டோட்டலாக வச்சிட வேண்டியது. அதை வச்சுட்டு இவங்க உலமாக்கள் எழுதுன அல்லாவுடைய சிஃபத்தை பார்ப்பவன்னா பார்ப்பவன் இது, பார்ப்பவன் 2, பார்ப்பவன் 3, பார்ப்பவன் 4